ஹாய் ஹலோ, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கோஸ்ட் ஸ்டோரி, த்ரில்லர் ஸ்டோரி, காமெடி ஸ்டோரி மூணையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்டோரி பார்க்க போறோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கு பதிலா என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அதாவது பேய் இருக்கா இல்லையா பாத்துக்காங்களா பார்க்கலையா நம்மளாவா நம்பப்படாதா இது எனக்கு தெரிஞ்சாகணும். முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதத்தான் நம்ம பார்க்க போறோம். சோ வெயிட் பண்ண வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சோ 7வது இடத்துல இருக்க அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க அதான் நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். மொத்தம் 7 டைப் இருக்கு. இதுல 7வது இடத்துல என்ன டைப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா சடனாக சேஞ்ச் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சர் ஒரு நார்மலான டெம்பரேச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வார்மாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சடனாக ரூம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். 20லேருந்து 30 டிகிரி வரைக்கும் அது ரூம் ரொம்ப சில்லுன்னு ஆகும். ஸோ அந்த அளவுக்கு அது ரூம் ரொம்ப கோல்டாகவே ஆகும். 6வது இடத்துல என்ன அறிகுறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நல்லா சாம்பிராணி எதுன்னு போட்டு நல்ல ஸ்மெல் இருக்கிற வீட்டில் சம்மந்தமே நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல கெட்டனாவது அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சில பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா பேய் இருக்கிறதுக்கான அறிகுறி ரொம்பவுமே அதிகம்னு சொல்லுவாங்க. 5வது இடத்துல என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரிக் திங்ஸ் ஒர்க் ஆகாமல் போகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு டிவி எடுத்துப்போம். இப்போ டிவி ரிப்பேர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம டிவியை ரிப்பேர் பார்த்து வச்சுருப்போம், மறுபடியும் ரிப்பேர் ஆகும், மறுபடியும் ரிப்பேர் பார்த்து வைப்போம். ஸோ இப்படி சம்மந்தமே இல்லாமல் என்ன ஃபால்ட்டுன்னே தெரியாமல் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அங்கே பேர்களுக்கான அறிகுறி ரொம்பவுமே அதிகம்னு சொல்கிறாங்க. 4வது இடத்துல என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு உதாரணத்தை சொல்கிறோம். நம்ம வீட்டை விட்டு எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அங்கேயே வெளியே போயிட்டோம். அப்போ நம்ம வந்தாலும் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, என்ன வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லை வைப்பேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் கூட பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. டேய், ஏதாவது நம்ம கூட மறந்து மாற்றி வச்சுருப்போம்டான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, கடைசி 3 வந்தாச்சு. எப்படியோ வெற்றிகரமாக 4 கட்டத்தை கடந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். இந்த கமர்ஷியல் பிரேக்கில் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய்மார்கள், சின்ன குழந்தைங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து அரண்டாதீங்க. ஏன்னா இதில் வர்ற உயிரினங்கள் அவ்வளோ பயங்கரமானது. ஓய் மம்முட்டி. ചേട്ടാ, ഇന്ദു റെബേക്ക വർഗീസ്. എനിക്ക് മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. இப்போ 3வது இடத்துல என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸோ கேட்டோ நம்ம வளர்த்தோம்னா அதுங்களோட பிஹேவியர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ யாருமே இல்லாத இடத்துல செம்ம ஜாலியாக விளாண்டுட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு ஹாண்டடான விஷயம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ டாக் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து குலைச்சாலோ இல்லை அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு பயப்பட்டாலோ ஹாண்டடான விஷயம் இருக்குன்னு நம்ம சந்தேகப்படலாம். 2வது இடத்துல என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் தனியாக இருக்கப்ப நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு அர்த்தம். ஏண்டா இப்போ நிறைய பேருக்கு ஒரு சில ஃபோபியா அதுன்றாங்க, அவங்களுக்கு கூட அப்படி இருக்கும்லான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது தெரில. இதுவும் அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு, பேய் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் லிஸ்ட்டில். ஸோ அதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக முதல் இடத்துக்கு போயிடுவோம். முதல் இடத்துல என்ன மிஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் சின்ன குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே விளையாண்டுக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அப்படி இப்படி இருந்தாங்கன்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு அமானுஷம் தோன்றுறதுன்னு அர்த்தம். நீங்கள் சின்ன பிள்ளைய விளாட்றாங்க விட்டுறாங்கன்ட்டு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அது என்னன்னு பாருங்கள். டேய், இதெல்லாம் படத்தை பார்த்து தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. கூகுளில் கஷ்டப்பட்டு ரெஃபர் பண்ணி எடுத்துக்கிறதெல்லாம் கூகுளில் இருந்தால் தான் நான் அப்படியே ஒன்று சொல்கிறேன், வேறு எதையும் நான் எக்ஸ்ட்ரா சொல்லலை. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.